பாரதிய ஜனதாவின் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்தித்து வருகிறார். அடிப்படை விவசாயிகளுக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறோம். மாநில அரசு விவசாயிகளை சரியாக கையாளவில்லை என்பதுதான் எனது கருத்து. விவசாயிகள் அங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் ஆர்கே நகர் தேர்தலை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நிர்வாக ரீதியாக விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்றால் இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்க வேண்டும். விவசாயிகளுக்கு சமீபத்தில் தமிழக அரசின் பட்ஜெட்டில் கூட விவசாயிகளுக்கு என்று முக்கியத்துவம் வாய்ந்த எதையுமே அவர்கள் சொல்லவில்லை. அதனால் விவசாயிகளின் நலனை பாதுகாப்பதில் மாநில அரசு அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. அதாவது தமிழிசை ராஜா இந்த சின்னத்தை முடக்க முடியும் என்று அவர் நினைத்தால் நாங்கள் எவ்வளவு பலம் பொருந்தியவர்களாக தமிழக அரசியலில் இருக்கிறோம் என்பதும் அவர்கள் எவ்வளவு பலவீனமானவர்களாக இருக்கிறார்கள் என்றும் அவர் நினைக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு அரசியல் நன்றாக தெரிந்தவர்கள் கூட எப்படி ஒரு சின்னத்தை ஒரு கட்சியை சார்ந்த தலைவர் நினைத்தால் முடக்க முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று தெரியவில்லை. அவர்கள் கட்சி சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. அதனால் சின்னம் முடக்கப்படுமோ என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. அவர்கள் கட்சி முற்றுமை ஒழுமையாக இருக்கிறது என்றால் ஒரு சூலூர் எம்எல்ஏ மிரட்டுகிறார். இவர்கள் மிரட்டி அடிபணியவில்லை என்றால் உங்களை விரட்டி விடுவோம் என்று சொல்வதற்கு பதிலாக இன்று அவர்கள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் அவர்களை மிரட்ட ஆரம்பித்திருக்கிறார்கள். அதற்கு அவர்களும் அடிபணிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக என்னை கேட்டால் எதற்கெடுத்தாலும் பிஜேபி என்றால் எப்படி? அவர்கள் சின்னத்திற்கும் கூட பிஜேபிக்கு சம்பந்தம் இருக்கிறது என்று சொன்னால் இதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்படி என்றால் அவர்கள் ஏதோ பயந்து போயிருக்கிறார்கள் பாஜகவை பற்றி என்று தான் நான் சொல்ல வேண்டும். இலை முடக்கப்படும். ஏனென்றால் அவர்கள் யாரிடம் ஆதரவு இருக்கிறது என்று இரண்டாக பிரிந்திருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் என்ன செய்யும்? இதற்கு முன்னால் வரலாறு இருக்கிறது. அதிமுக இரண்டாக உடைந்த போது இரட்டை இலை முடக்கப்பட்டது, வேறு வேறு சின்னங்கள் கொடுக்கப்பட்டது. ஆக அப்பொழுது என்ன தமிழிசை இருந்தன அரசியல்ல? அதனால சும்மா இதெல்லாம் அடிப்படை ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டை சொல்கிறார்கள் என்றாலே அவர்கள் எங்களை பார்த்து பயந்து போயிருக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். பசுமை தீர்ப்பாயம் தடை விதித்தால் நாம் எதுவும் செய்ய போவதில்லை. ஆனால் மீத்தேன் போல நியூட்ரினோ ஆபத்தானது அல்ல என்பது ஒரு மருத்துவர் என்ற முறையில் அதை பற்றி முழுவதுமாக தெரிந்த வகையில் என்னால் சொல்ல இயலும். நியூட்ரினோ துகள்கள் நாம் இப்படி நின்று கொண்டிருக்கும் பொழுது கூட நம்மை ஊடுருவி செல்கின்றது. அந்த நியூட்ரினோவின் ஆராய்ச்சி இந்தியாவை, குறிப்பாக தமிழகத்தை உயர்கல்வி ஆராய்ச்சியில் உலக தரம் வாய்ந்ததாக எடுத்துச் செல்லும். அதனால் துரதிர்ஷ்டவசமாக எதற்கெடுத்தாலும் தடை என்று வாங்கினால் தமிழகம் முன்னேற முடியாது. எது எப்படிப்பட்டது, எதனால் லாபம் வருமா நன்மை வருமா என்பதையெல்லாம் பார்த்துவிட்டு நாம் கருத்துக்கள் சொன்னால் நன்றாக இருக்கும் என்பது எனது கருத்து. கண்டிப்பா வரதான் இருக்கா.